இப்போ இப்போ நம்ம இயற்பியல்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இயற்பியல் அப்படின்னா நிறைய பேருக்கு இப்போ நம்ம நோபல் அவார்டை பற்றி பார்க்க போகிறோம். நோபல் அவார்டில் இயற்பியலுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. இயற்பியல்னா என்னது? இயற்கையை பற்றி விவரிப்பது தான் இயற்பியல் அப்படின்னு கோட்பாடு சொல்லுது. ஆனால் இயற்கையை பற்றி விவரிக்காமல் இயற்கையோட தன்மையை பற்றி விவரிப்பது தான் இயற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் அவார்டு சொல்லுது. இதிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இயற்கையை பற்றி விவரிப்பது தான் இயற்பியல்னு சொல்லிட்டு கோட்பாடு சொல்லுது. கோட்பாடுனா கோட்பாட்டாளர்கள் சொல்கிறார்கள். ஆனால் இயற்கையை பற்றி விவரிக்காமல் இயற்கையோட தன்மையை பற்றி விவரிப்பது தான் இயற்பியல்னு நோபல் அவார்டு சொல்லி நோபல் அவார்டு கொடுக்குறாங்க. இதில் டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம நோபல் அவார்டு கொடுக்குறத பற்றி பேசுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு நோபல் அவார்டு அடிக்கணும், நோபல் அவார்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். ஸோ அதை பற்றி பேசலாம். இப்போ இயற்பியல் அப்படின்னா இயற்கையோட தன்மையை பற்றி எப்படி விவரிக்கிறது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இப்போ ஒருவர் கண்டுபிடிச்சார், ஒரு கொய்யாப்பழம் எப்படி ஒரு கொய்யா மரத்திலிருந்து பூ பூத்து காயாகி கனியாகி ஒருவன் வயிற்றுக்குள் சென்று திரும்ப வந்தவுடன் முளைக்காமலே பட்டு போகிறது எப்படி? அதே கொய்யாப்பழம் பூ பூத்து காயாகி கனியாகி கீழே விழுந்தால் முளைக்காமலே போய்விடுகிறது. ஆனால் அதே கொய்யாப்பழத்தில் அதே கொய்யா மரம் ஒட்டு சேர்க்கும்போது அதிலிருந்து வருகிற மரமானது வளமுடன் வளர்ந்து பூ பூத்து கனியாகி காயாகி கனியாகிறது. ஆனால் இன்னொரு முறைகளும் உருவாக்குகிறார்கள். என்ன செய்கிறதுனா, அந்த காயை எடுத்து அதை மாட்டுச்சாணத்தில் வைத்து உள்ளே வைக்கும்போது அதுக்கான உரங்கள் போடும்போது, இயற்கை உரங்களோடு சேர்த்து உரங்கள் போடும்போது அந்த கனியில் இருந்து அதில் உள்ள துகள்களில் இருந்து 4-5 செடிகள் வளர்கின்றன. அதிலிருந்து அதுதான் இயற்கையிலே உருவாக்குகிற. அதை 4 பக்கம் செதுக்குகிறார்கள். 4 பக்கம் செதுக்கினா ஒருவேளை வராமல் கூட போயிடும். அதனால் ஒரு பக்கம் மட்டுமே செதுக்கி அதில் மாட்டுச்சாணத்தை லைட்டாக ஒட்டி வைத்து சில பக்கங்களில் ஒட்டாமல் கூட வைப்பாங்க. சில பேர் முழுமையாக வைப்பாங்க. முழுமையாக வைக்க போச்சுன்னா அதுக்கு காற்றோட்டம் செல்லாமல் பார்க்க காயாமல் கூட போயிடும். அவர் தெளிவாக எழுதியிருந்தார், காற்றோட்டம் செல்லாமல் உள்ளே போகாமல் போயிடும். அதனால் இந்த 3/4 பாகங்கள் ஒட்டி வைக்கிறார்கள். அதுக்கு மேலே உரங்களும் போடுகிறார்கள். ஏன்னா இயற்கை உரங்கள் போடுகிறார்கள். மாட்டுச்சாணம், தொழுவச்சாணம், அப்புறம் பொட்டாசியம் கார்பனேட், இந்த மாதிரி செயற்கை சாணங்கள் சேர்ப்பதில்லை, செயற்கை உரங்கள் சேர்ப்பதில்லை. அதுக்கு பதிலாக மாடு தண்ணி உரம். வெளிநாட்டவர்கள் அந்த ஆர்லிஸ் பூஸ்ட் இந்த மாதிரி சேர்க்குறாங்க. நம்ம நாட்டு இந்திய நாட்டவர்கள் மாடு தண்ணி உரம், இந்த மாதிரி இயற்கை உரங்கள் போடுகிறார்கள். போட்டதில் 6 மாதத்தில் அந்த ஒட்டுண்ணி வர்றதுக்கு 2 மாதத்தில் வந்துடும். இந்த ஒட்டுக்கு வைக்கிறதுக்கு 2 மாதத்தில் வந்துடும். ஆனால் இது வர்றதுக்கு 6 மாதத்தில் வரும். 6 மாதத்தில் இது செடியாக வரும். செடியாக மரமாக வளரும். ஒரு 10 மாதத்தில் மரமாக வளர்ந்துடும். அதிலிருந்து 12 மாதத்தில் பூ பூத்து காய் காய்த்து கனியாகும். அந்த கனியோட டேஸ்டாகவே இருக்கும். ஆனால் ஒட்டு வைப்பதோ அந்த கனியின் டேஸ்டாக இல்லாமல் அந்த கனி பாரம்பரியத்தில், அதாவது தாத்தா சாயலில் இருக்கான், அப்பா சாயலில் இருக்கான், அவங்களுடைய பூட்டனார் சாயலில் இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த கனியோட டேஸ்ட்டை சார்ந்திருக்கும். சில சமயம் அந்த காயோட டேஸ்ட்டை சார்ந்திருக்கும். அதாவது அந்த தகப்பன் தாய் ஸ்தானத்து டேஸ்ட்டை சார்ந்திருக்கு. தகப்பன் ஸ்தானத்து அந்த முளைத்து வருகிற அந்த ஸ்தானத்து டேஸ்ட்டே இருக்கும். இல்லைன்னா அதனுடைய மூதாதையர் ஸ்தானத்து டேஸ்ட்டே இருக்கும். அதை சார்ந்து எழுதியிருந்தார். அப்படி அதை தன்மையை விளக்குவதால் அவங்க நோபல் அவார்டு கொடுக்குறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு விளக்குற ஒரு பேர் எல்சன் மாணிக்கம், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஆனால் அது கைதவறி ராபின்சன் என்பவருக்கு போனது. அதை போய் பேச வேணாம், அவருக்கு நோபல் அவார்டு கொடுத்தாங்க. ஏன்னா கண்டுபிடிச்சவர் நம்ம இந்திய நாட்டை சேர்ந்தவர். அதை கைதவறி போனது ராபிட் வில்சன் என்பவருக்கு போச்சு. வில்சன் அதை சமர்ப்பித்தார். எங்கே சமர்ப்பிக்கணும்னா நோபல் அவார்டு பெட்டிஷன் கோர்ட் இருக்கும், அங்கே சமர்ப்பிக்கணும். அங்கே சமர்ப்பித்தார். அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அவங்க ஆராய்ந்து பார்ப்பாங்க, அது உண்மையாக இது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து பார்ப்பாங்க. உண்மைதான் ப்ரூஃப் ஆச்சு. நோபல் அவார்டு கொடுத்தாங்க.
இவர் நம்ம நெல்சன் இந்த மாணிக்கம் வந்து கோர்ட்டில் அப்பீல் பண்ணதுக்கு நான் கண்டுபிடிச்சது கொடுத்தேன், அவர் இதாகிட்டார். இந்த கேஸ் வந்து இன்னும் இழுவையில் இருக்குது. நம்ம கோர்ட்டு உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு உச்சநீதிமன்றத்தை பற்றி தெரியாது மாணிக்கத்துக்கு. ஏன்னா நம்ம ஊரில் என்னது தொழுக்குவார்பட்டியில் தொழுக்குவார்பட்டி கிராமத்தில் கும்பத்தூர் தெருவில் 4ஆவது வீட்டில் அவர் வந்து மாடு அவர் இறந்து போச்சு இப்போ நான்மையில். அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாரு. அதனால் அவர் உச்சநீதிமன்றம் போகல, உயர்நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் எனக்கு ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி தரணும்னு கேட்டுக்கிட்டாரு. ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாங்க. பின்னால் அதையும் விளக்கிக்கிட்டாங்க. அந்த வக்கீல் வாதாடினாரு. சரியாக வாதாட இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அதோட கேஸ் இழுவையில் நிற்கிது. இன்னும் முடிச்சு வைக்க இழுவையில் நிற்கிது. ஸோ அவருக்கு நோபல் அவார்டு கிடச்சிச்சு. அது உண்மைன்னு நினச்சி அது உண்மைன்னு ப்ரூஃப் பண்ணி நோபல் அவார்டு கிடச்சிச்சு. இதே மாதிரி நீங்கள் நோபல் அவார்டு வாங்கினா இயற்கை சார்ந்த ஒன்றை நீங்கள் நிரூபிக்கணும். அந்த தன்மையை நிரூபிக்கணும். இயற்கையை நிரூபிக்கக்கூடாது, தன்மையை நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்சாச்சுன்னா நீங்களும் நோபல் அவார்டு அடிக்கலாம், நோபல் அவார்டு வாங்கலாம். சரியா? நான் என்னுடைய ஸ்டைலில் சொன்னால் நோபல் அவார்டு அடிக்கலான்னு, உங்களுடைய ஸ்டைலில் சொன்னால் நோபல் அவார்டு வாங்கலாம். நான் உங்கள் மிஸ்டர்